வணக்கங்க. அந்தமான சுற்றி பார்க்க போயிருந்ததில் ஏற்கனவே உங்களுக்கு இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில் பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பொம்மை அருங்காட்சியகத்தை கொண்டு போய் காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான பீச் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது, நிறைய பீச்சுங்க இருக்குது. அதில் ஒரு சில பீச்சுங்க எப்படி இருக்குது. முதல்ல இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் பேர் கார்போனியா பீச், கார்பன் பீச் அப்படின்றாங்க. இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு பீச்சாக போய் பார்க்க போகிறோம். சில குகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம அந்த பீச்சுக்குள்ளே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கார்போனியா பீச், கார்பன் பீச், கார்போனியா பீச் அப்படிலாம் அந்தமானில் இந்த பீச்சை சொல்கிறாங்க. இந்த அந்தமானை பொறுத்த வரைக்கும் நிறைய பீச்சுங்க இருக்குது, எத்தனையோ பீச்சுங்கள் இருக்குது, தீவு தீவாக இருக்குது. ஒரு காலத்தில் 572 தீவு இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ 2024 சர்வே எடுத்ததில் 800 சில்லற தீவுகள், கண்டுபிடிக்க முடியாத நிறைய தீவுகள்லாம் இருக்குது. இதில் ஒரு 36-37 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 4-5 தீவு தான், 3 இல்லை 4 தீவு தான் சுற்றி பார்க்க முடியும். இப்போ நாம் போன இருக்கிறது 2 தீவுகளுக்கு தான் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். மற்ற தீவுகள்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய பேரால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய காட்டுவாசிங்க வாழ்கிற தீவுங்கள்லாம் இருக்குது. அந்த சைட்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இந்த கார்போனியா பீச் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு ஈவினிங் ஒரு 5:30 to 6 இருக்கும். அந்த சமயத்தில் தான் நாங்கள்லாம் போனோம். அங்கே இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வெயில் இல்லையா, வெயில் தாழ்ந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வருவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது அங்கே சென்னையிலேருந்து தான் நிறைய அந்த பொறி விற்கிறவங்க கூட சென்னையிலேருந்து போய் தான் அந்த பொரியெல்லாம் கொண்டு போய் அங்கே விற்கிறாங்க, கொள்கிறாங்க. அந்த பாருங்கள், இந்த கடல் ஓரத்தில் ஒரு பாதை மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் நிற்குது. இன்னும் அழகழகான தீவுகள்லாம் நான் உங்களுக்கு வரும் வீடியோக்களில் சொல்ல போகிறேன். நிறைய வீடியோக்களில் நான் கடலுக்கு நடுவிலெல்லாம் போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்க்குறதுனால இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போட்டெல்லாம் போது பாருங்கள், சின்ன சின்ன போட்டு, சின்ன சின்ன ஸ்ட்ரீமு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வழி தான் அந்த லாஸ்ட்டில் போயிட்டு அங்கேருந்து போட் மூலமாக சுற்றி பார்க்கறதுக்கு கூட போகலாம். அதுக்கு ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்லேயே கீழே பாதை மாதிரி போட்டு இந்த ஒரு சைடு போகிறதுக்கு ஒரு சைடு வர்றதுக்கு அப்படி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமு எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக போகிறாங்க. திடீர்னு ஒரு அலை வந்ததுன்னு வச்சுங்க, இந்த பாதை அப்படியே மேலுக்கு எழும்பி கீழே இறங்கும். லேடிஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க இந்த பாதையில் போகும்போது. இப்போ ஈவினிங் கொஞ்சம் அலை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு அலை வரும்போது அந்த பாதையே தூக்கிக்கும் மேலே, ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே தூக்கி இறங்கும். ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த பீச்சே பார்த்திங்கன்னா நிறைய லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு வர வழியெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இவங்கெல்லாம் தான், இவர் பேர் பாபு. இவரெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இவர் தான் நிறைய பேரை கூட அழைச்சிட்டு வராங்க. அந்தமானுக்கு அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்க இவங்கெல்லாம். அவங்களெல்லாம் அவர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அந்த பக்கம் பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதை சுற்றி பார்த்த பற்றி இவங்களோட அனுபவங்களை இங்கே வந்தவொடனே சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஓடம் ஒரு நாள் கரைக்கு வரும், கரையில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஓடத்தில் ஏறுவாங்க, ஓடத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஓடத்தையே தள்ளிட்டு போவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது ஒரு பைக் ரைட் மாதிரி. இது உள்ளே உள்ளே போயிட்டு ஈவினிங் ஆனால் எடுத்துகிட்டு போயிடறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பாதையை பாருங்கள். கீழே பிளாஸ்டிக்கில் ஏதோ ஜாயின் பண்ண மாதிரியே ஒரு நடுவில் இந்த கைப்பிடிக்கு ஒரு பார் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. நானும் அவங்க கூட தான் வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். அவங்க பாருங்கள், திரும்பி பார்க்குறாங்க. இந்த அலை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தைரியமாக போகிறாங்க இவங்க. அந்த கார்னரில் தான் போட்டுக்கு நிற்கும், அப்படியே ஏறிக்கிட்டு போயிடுவாங்க. அந்தமான்றது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். அதில் அதெல்லாம் போய் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். அது பாருங்கள், அந்தமான் சுற்றி பார்த்து வந்திருக்காங்களாம். அதனால் சிரிச்சுக்கிட்டே அவங்க ஏதோ சொல்கிறாங்க. இதான் எண்டு. இங்கே நிற்கும், இதுலேருந்து அப்படியே ஏறிக்க வேண்டியது தான். நிறைய தீவுகள்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய குகைகள் எடுத்திருக்கேன். நிறைய கப்பலில் போயிருக்கேன். ஏரோப்ளேன், கப்பல் எல்லாத்துலேயும் கொண்டு போனாங்க. போட்டில் கொண்டு போனாங்க.
பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த இடங்கள்.